இயேசு உங்கள் ஆத்ம தாகத்தை தீர்க்கும் கன்மலையாயிருக்கிறார். யாத்திராகமம் 17வது அதிகாரம் 1 7 வசனங்கள் வரை. இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன் வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவி தீமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்பொழுது ஜனங்கள் மோசேயோடே வாதாடி, நாங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். அதற்கு மோசே, என்னோடே ஏன் வாதாடுகிறீர்கள்? கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்றான். ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தவணமாய் இருந்தபடியால் அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவணத்தினால் கொண்டு போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன்? இவர்கள் என்மேல் கல் எறிய பார்க்கிறார்களே என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோடே கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்து கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன். நீ அந்த கன்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். இஸ்ரவேல் புத்திரர் வாதாடினது நிமித்தமும் கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்தது நிமித்தமும் அவன் அந்த ஸ்தலத்திற்கு மாசா என்றும் மேரிபா என்றும் பெயரிட்டான். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4வது வசனம். எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோட கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மலை கிறிஸ்துவே. பழைய ஏற்பாட்டில் சரீரத்தின் தாகத்தை குறித்து நிறைய எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் கன்மலையாகிய கிறிஸ்துவே நம்முடைய ஆத்ம தாகத்தை தீர்ப்பார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிறார். 2 வகையான தாகத்தை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டுள்ளது. ஒன்று சரீரத்திற்குரிய தாகம். இப்போது உலகில் சில இடங்களில் தண்ணீர் பஞ்சம் ஏற்படுகிறது. சில இடங்களில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இரண்டும் உயிருக்கு ஆபத்துதான். ஆனால் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களின் தண்ணீர் தாகத்தை தீர்த்தது போல நம்மை பசியினால் வாடாமல் நமக்கு உணவு கொடுத்து நம் தாகத்துக்கு தண்ணீர் கொடுத்து நம்மை பாதுகாப்பார். அவர் நம்மை பெருவெள்ளத்திலிருந்தும் பாதுகாக்கும் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். சங்கீதம் 18வது அதிகாரம் 2வது வசனம். கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார். 2வது ஆத்ம தாகம். ஆத்மா உலகத்தின் மேலும் தேவன் மேலும் தாகமாயிருக்கிறதை காணலாம். ஆத்மா உலகத்தின் மேல் தாகமாயிருந்தால் அந்த ஆத்மா கெட்டு மரித்து போய்விடும். ஆனால் ஆத்மா இயேசுவின் மேல் தாகமாயிருந்தால் அவர் அந்த ஆத்மாவை பாவத்திலிருந்து மீட்டு அதை சுத்திகரித்து அங்கே வாசம் செய்வார். அப்பொழுது அந்த ஆத்மா தேவ சமாதானத்தை பெற்று மகிழ்ச்சியுடன் வாழும். 63வது சங்கீதம் 1-4 வசனங்கள் வரை. தேவனே, நீர் என்னுடைய தேவன். அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்மா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது.
என் உதடுகள் உம்மை துதிக்கும். என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். இயேசு சமாரியா ஸ்திரீயின் ஆத்ம தாகத்தை தீர்த்ததை காண்போம். யோவான் 4வது அதிகாரம் 8-15 வசனங்கள் வரை. சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தால் இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்களானபடியால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாயிருக்க சமாரியா ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமாய் இருக்கிறதே, பின்னை எங்கே இருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ? அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதிலே குடித்ததுண்டே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமல் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றார். இயேசு அவள் வாழ்வின் நிலையை குறித்து அவளுக்கு தீர்க்க தரிசனம் சொன்னார். அப்பொழுது அவள், ஆண்டவரே, நீ தீர்க்கதரிசி என்று நான் காண்கிறேன் என்றாள். மேலும் அவள் அவரை நோக்கி, கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றாள். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். அவள் தன் ஊருக்கு சென்று ஊரிலுள்ள மக்களிடம், நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு ஒருவர் சொன்னார் என்று அறிவித்தாள். அந்த ஊரில் உள்ள எல்லா ஜனங்களும் ஆண்டவரை கண்டு அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டார்கள். ஆண்டவர் அந்த ஒரு ஸ்திரீ நிமித்தம் எல்லா ஆத்மாக்களையும் அந்த ஸ்திரீயின் ஆத்மாவையும் பாவத்திலிருந்து மீட்டு ரட்சித்தார். யோவான் 6வது அதிகாரம் 35வது வசனம். ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான். என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான் என்று இயேசு சொல்கிறார். யோவான் 7வது அதிகாரம் 37வது வசனம். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்றார். இதுவரை உங்கள் ஆத்மா இயேசுவை தேடவில்லையா? இன்றே அவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்கள் ஆத்மாவை மீட்டு உங்களை சுகமாய் பாதுகாப்பார். உங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். வசனங்களை கேட்ட உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.